Hey guys, good morning. Today's date is 28/7/2026 Tuesday. லாஸ்ட் 2 days வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடல. லாஸ்ட் ஃப்ரைடேவும் வீடியோ போடலை, நேற்றும் வீடியோ போடலை. கொஞ்சம் வெளியே போனதுனால பண்ண முடியல. எனிவே மார்க்கெட் நேற்று என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்னைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் வந்து ஹை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடம் தான் இது டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் ப்ளஸ் 4 ஹவரில் அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். 4 ஹவரில் நேற்று இல்லை, இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஸோ டேயில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சப்ளை ஜோனு. லாஸ்ட் வெட்னஸ்டே அங்கே டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி. ஸோ 7:30க்கு இந்த கேண்டல் வந்து முடியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னா மேலே ஏறுற மாதிரி ஒரு இண்டிகேஷன் காமிச்சிருக்கு. இந்த கேண்டலை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா கீழே இறங்க ஆரம்பித்தது. நேற்று வந்துட்டு இந்த நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன், ஃபுல்லாக செல் சைடில் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வச்சுது கீழே. ஸோ எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லோவை பிரேக் வச்சதுக்கு அப்புறமா செல் போகலான்னு சொல்லி போயிருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் எல்லாம் மேலே தான் வச்சுருந்துருப்பாங்க. பட் அடுத்த கேண்டிலே வந்து பாருங்கள் மேலே போயிட்டு ஹை எடுத்துருச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னா இந்த ஹைஸை எடுத்துட்டு அகைன் திரும்ப வந்து என்ன பண்ணுச்சுன்னா மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை எடுத்துட்டு அகைன் என்கல்ஃப் ஆகி செல் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப வந்து செல் பார்த்துருப்பாங்க, செல் ஆகிற மாதிரி ஆகிட்டு அகைன் போயிட்டு மேலே ஹையை எடுத்துட்டான். ஸோ இந்த ஜோனில் மாட்டினவங்க நிறைய பேர் நேற்று காலி. ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு ட்ரேடுமே கிடைக்கல என்னோட செட்டப்க்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 7:30க்கு கேண்டில் ஓப்பன் ஆன உடனேவே என்ன ஆயிடுச்சுன்னா லோ வந்துட்டு அகைன் மேலே போயிட்டு ஹையை எதுவுமே வந்து க்ளோஸ் வைக்கல, ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இது வந்து செல் சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த செல் சைட் லிக்விடிட்டியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு ஹையர் லோ வச்சுட்டு அகைன் ஒரு லோயர் ஹை வைக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு செல் ஆகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ஆனால் இது எப்போ கிடைக்குதுன்னா நமக்கு நைட்டு 1 மணிக்கு தான் கிடைக்குது. ஸோ நம்ம அவ்வளோ நேரம்லாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். மேக்ஸிமம் ஒரு 9 o'clock 8:30க்குலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். 9 o'clock போயிட்டு அகைன் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ நேற்று டே டோட்டலி அனாயிங் தான், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதான் நேற்று நடந்தது. நேற்று ஆக்சுவலாக நான் மேலே இங்கே வந்து ஒரு செல் பிளான் பண்ணேன். பட் எனக்கு அந்த செல் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஏன்னா நேற்று மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஹவர்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு சைட்வேஸ் கேண்டில் தான். இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டலுக்குள்ளேயே தான் நேற்று ஃபுல்லாக சுற்றி இருந்துச்சு. மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டேன். இந்த இன்சைட் பார் இருந்தாலே அது பிரச்சனை தான். அகைன் திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வரும். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இப்போ நேற்று கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே கேண்டிலோட ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து டேக்கு ஒரு சிஆர்டியாக இருந்தால் மார்க்கெட் என்ன பண்ணலான்னா அகைன் கீழே வந்து இந்த டேவோடைய லோ எடுக்கணும். இந்த இடம் 4021 இதுதான் இன்றைக்கி டார்கெட்டு செல் கன்ஃபார்ம் அப்படின்னா. இதை வந்து நம்ம டேக்கு பார்க்குறோன்னும் போது ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேருந்து வரலாம். ஸோ 1 ஹவரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல எம்எஸ்எஸ் கொடுத்துருக்குங்க பாருங்கள். மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை வச்சு அகைன் இந்த ஹை எடுத்த லோவை வந்து பிரேக்கே வச்சுட்டான். ஸோ இது ஒரு நல்ல செல் சைடு எம்எஸ்எஸ் தான் இது. ஸோ இந்த எம்எஸ்எஸ்க்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு குட்டியாக ஒரு கரெக்ஷன் மேலே போயிட்டு அகைன் செல் ஆகி கீழே நம்ம டே டார்கெட் பண்ண இந்த 4020 எடுக்கலாம். பட் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பாருங்கள் 4042 இருக்குங்க. இது ஒரு 200 பிப்ஸ் தான். ஸோ 200 பிப்ஸ் செல் ஆகிறதுக்காக மார்க்கெட் திரும்பி அகைன் மேலே ஏறுமான்னு கேட்டால் ஏறுறது வாய்ப்பு கம்மி தான். 15 மினிட்ஸில் ஏதாவது நடந்துகிட்ருக்கான்னு பார்ப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து என்ன நடந்துகிட்ருக்குன்னா ஸ்விங் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பாசிபிலிட்டிஸ் என்னென்னா மார்க்கெட் இப்போது ஏஷியாவில் ஃபார்ம் பண்ண ஹை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 430 இங்கே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் லண்டனில் இப்படியே கீழே விழுந்துட்டு அகைன் நியூயார்க்கில் ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு வியூ பார்ப்போம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த 4021 எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீழே இங்கே தான் ஜோன் இருக்குது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்விங் இது. திஸ் இஸ்
லோ பாயிண்ட், திஸ் இஸ் ஹை பாயிண்ட். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இதை லிக்விடிட்டியாக இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு கீழே வந்து இங்கேருந்து பை ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வியூ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தால் பை, செல்லுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இங்கேருந்து நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். மேலே போச்சுன்னா கூட பிளான் பண்ணலாம், பட் டார்கெட் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து கீழே விடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 15 மினிட்ஸில் ஸ்விங்கும் வந்து ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ ஏதாவது ஒரு லிக்விடிட்டி ஸ்விப் பண்ணிவிட்டு மார்க்கெட் டக்குன்னு கீழே குதிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு டே நமக்கு இதாக வியூ பார்ப்போம். லண்டன் செஷன் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். see you on next video. Thank you so much.